இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் பார்க்குறதுக்கே செம்ம எம்மையாக இருக்குல்ல. இதை நான் செஞ்சோடனையும் என் பையனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதோட வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எப்படி இருக்காமே? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். நிறைய பேர் மீல் மேக்கரை வச்சு வெரைட்டி செஞ்சு காமிங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் மீல் மேக்கரை வச்சு ஒரு மஞ்சூரியன் ரெசிபி தான் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ நம்ம மீல் மேக்கர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம்ஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஊறுறதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் இதை ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் உப்பு சுவைக்கு ஏற்ப, இதெல்லாம் மேரினேட் பண்ணி எப்படி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். நான் இன்றைக்கி டாக் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் லைட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி நல்லா இதை மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைடில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப பெருசாக மேரினேஷன் டைம்லாம் அதுக்கு கொடுக்கணும்னு தேவையில்லைங்க. நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடும். மேலே மட்டும்தான் மொறுன்னு இருக்கணும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கணும். அதனால் ரொம்ப ஓவர் குக் பண்ண தேவையில்லை. 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை நிறுத்திட்டு இதை பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுட்டு மற்ற எல்லா எண்ணெயும் எடுத்துடுறேன். இப்போது இந்த எண்ணெயில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடுசாக நறுக்குனது, அப்புறம் வெங்காயம், கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு சாத்தே பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் குக் பண்ண தேவையில்லை, லைட்டாக சாத்தே பண்ணால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏன்னா இதுதான் காரமே. அடுத்து செஜ்வான் சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா காரமாக வேணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இப்போது நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்லோக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கெட்டியாக அந்த கிளாஸி லுக் கொடுக்கறதுக்காக இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகி வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், நல்லா கலர் மாறி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் ஹனியோ இல்லை சுகரோ கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தால் தூவி சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி
ரெசிபியை ஒரு வீக்கெண்டில் ஸ்நாக்ஸாக செஞ்சீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணனையும் ஃப்ரீயாக அது உங்களை வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.